ஹாய் கைஸ், வெல்கம் டு எஸ்பி கேர்ள்ஸ் யூடியூப் சேனல். நான் உங்கள் பிரசாந்த். எங்கள் சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் எஸ்பி கேர்ள்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புது புது அப்டேட்ஸ், நியூஸ், சினிமா கோஷிப் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். முக்கியமாக இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட்ஸ் அண்ட் கண்டென்ட்ஸ். இன்னைக்கு ஒரு நியூஸ் ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, பாஸ்டர் ஜான் ஜெப்ராஜ் ஒரு மத போதகரின் வீழ்ச்சி, ஒரு சமூகத்தின் விழிப்புணர்வு ரெண்டு டைட்டில் தான் இந்த வீடியோ தொடங்கிருக்கேன். கோவை மாவட்டத்தில் கிறிஸ்தவ சமுதாயத்தில் புகழ்பெற்ற பாஸ்டர் ஜான் ஜெப்ராஜ் மீது ஒரு 2 சிறுமிகள் பாலியல் தொந்தரவு செய்ததாக குற்றம் சாட்டியிருக்காங்க. இந்த சம்பவம் மத நம்பிக்கையின் பேரில் நடைபெறும் தவறுகளை வெளிக்கொண்டு வந்திருக்கு சொல்றாங்க. இந்த வீடியோல நாங்க அதை பத்தி தான் பேச வந்திருக்கோம். இப்ப இன்னைக்கு ஜான் ஜெப்ராஜ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், யூடியூப்ல கொஞ்சம் ஃபேமஸான ஆள், ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டும் கூட. ஜான் ஜெப்ராஜ் கோவை கிராஸ்டட் சாலையில உள்ள கிங் ஜெனரேஷன் சர்ச்சையில, அதாவது சர்ச் நான் சொல்றேன், மத புதரா பணியாற்றி வந்தாரு. அவர் கிறிஸ்தவ பாடல்கள் மூலம் சமூக வலைத்தளங்கள்ல, அதாவது சோசியல் மீடியால பிரபலமா இருந்தாரு. தமிழகம் மற்றும் பிற மாநிலங்களும் இசை நிகழ்ச்சி நடத்தி இளைஞர்களையும் கவர்ந்திருக்காரு. அவருக்கு திருமணமாகி குழந்தைகளும் இருக்காங்க. கடந்த 2024 மே 21 ஜான் ஜெப்ராஜ் அந்த வீட்டில் ஒரு பார்ட்டி ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில அவரது மாமனாரும் தத்தெடுக்கப்பட்ட 17 வயது சிறுமியும் மற்றும் அச்சிறுமியின் தோழியான 14 வயது சிறுமியும் கலந்து கொண்டிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியின் போது ஜான் ஜெப்ராஜ் 2 சிறுமிகளிடம் பாலியல் தொல்லை வழங்கியதாக கூறப்படுது. சிறுமிகள் இந்த சம்பவத்தை உடனடியாக வெளிப்படுத்தல. ஆனா அவங்களை நடத்திய மாற்றத்தை கவனித்த உறவினர்கள் விசாரித்த போது ஒரு சிறுமி தகவலை சொல்லியிருக்காங்க. சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்ததும் கோவை மத்திய அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் பதிவு செய்யப்பட்டிருந்தது. போலீசார் ஜான் ஜெப்ராஜ் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. அவர் தலைமறைவாகி போலீசார் அவரை தேடி வந்தாங்க. லுக் அவுட் நோட்டீஸ் வெளியிட்டு இருந்தாங்க. அவர் வெளிநாட்டுக்கு தப்பி செல்ல முயற்சித்ததாக தகவல் கிடைச்சிருந்தது. பின்னர் அவர் முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க. இந்த சம்பவம் மத நம்பிக்கையின் பேரில் நடைபெறும் தவறுகளை வெளிக்கொண்டு வந்திருக்கு. மத போதர் என்ற பெயரில் பதவியில் இருக்கும் சிலர், எல்லாரும் கிடையாது, சிலர் இளம்பெண்களை தவறாக பயன்படுத்தி இருப்பது சமூகத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இது மத நம்பிக்கையின் மீது உள்ள நம்பிக்கையை பாதிக்கக்கூடியதா பார்க்க முடியுது. ஜான் ஜெப்ராஜ் மீது குற்றம் சாட்டப்பட்டு இப்ப இருக்கும் இந்த விஷயம் சமூக ஊடகங்களில் பலர் அதிர்ச்சி தெரிவிச்சிருக்காங்க. அவரது பாடல்கள் ஷேர் பண்ணிட்டு வராங்க. சிலர் அவர்களை ஆதரித்து வராங்க. இந்த சம்பவத்தை நம்ப முடியல என தெரிவித்திருக்காங்க. பலர் இந்த சம்பவம் உண்மையா என சந்தேகம் தெரிவித்து வராங்க. ஆனா போலீசார் நடவடிக்கை எடுத்ததும் உண்மை வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. இந்த சம்பவம் குறித்து பெற்றோர்களும் மற்ற சமூகத்தின் விழிப்புணர்வை அதிகரித்திருக்கு. பாலியல் தொல்லை சம்பவங்களை வெளிக்கொண்டு வர சிறுமிகள் மற்றும் பெண்களுக்கு ஆதரவு வழங்கும் அமைப்பு முக்கியம் பெற்று வருகிறது. பாலியல் தொல்லை சம்பவங்களை வெளிக்கொணர சமூக ஊடகங்களும் முக்கியம் பங்கு வகிக்கின்றது. தேங்க்ஸ் டு சோஷியல் மீடியா. பாஸ்டர் ஜான் ஜெப்ராஜ் சம்பவம் மத நம்பிக்கையின் பேரில் நடைபெறும் தவறுகளை வெளிக்கொண்டு வந்திருக்கு. இந்த சமூகத்துல ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கு. இது போன்ற சம்பவங்களை தடுக்கும் வகையில பெற்றோர்களும் பள்ளிகளும் சமூக அமைப்புகளும் மற்றும் அரசு இணைந்து செயல்பட வேண்டும் என்பது முக்கியம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பிரசாந்த். நன்றி.